ஆயுர்வேதம் டுடே மாத இதழ் வழங்கும் தமிழ் மருத்துவம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஆமணக்கு வேர் முதல் விதை வரை அத்தனையும் அற்புதம். ஆமணக்கை பொறுத்தவரையில் எந்த பகுதியும் தேவையில்லை என ஒதுக்கிவிட முடியாது. ஆமணக்கின் வேர் முதல் விதை வரையில் அத்தனையும் மருத்துவ உலகில் பல்வேறு பயன்களை வழங்குகின்றன. ஆமணக்கின் வேர், விதை, அதிலிருந்து பெறப்படும் எண்ணெய் போன்றவை என்னென்ன மருத்துவ பயன்களை கொண்டவை என்பதை இனி காண்போம். ஆமணக்கு வேர். ஆமணக்கு வேரை குடிநீரில் நன்கு ஊற வைத்து அதில் சிறிது பூநீர் சேர்த்து 3 அல்லது 5 நாட்களுக்கு காலை மாலை ஆகிய 2 நேரங்களில் உட்கொண்டால் பக்கசூலை குணமாகும். வழிக்குற்றத்தை தன்னிலைப்படுத்த செய்யும் குடிநீர்களிலும் தைலங்களிலும் ஆமணக்கின் வேரை சேர்ப்பது வழக்கம். பல்வலி, ஈறுவலி, ஈரில் ரத்தம் கசிதல் போன்றவற்றில் ஆமணக்கு இலை மற்றும் குச்சியை மென்று சாப்பிட இரத்த கசிவு மறையும், ஈறுகள் பலம் பெறும். ஆமணக்கு விதைகள். ஆமணக்கின் விதையை மேல்தோல் நீக்கி காரசாரம் வைத்து துவையல் செய்து அதை அன்றாடமும் எலுமிச்சங்காய் அளவு உட்கொண்டு வந்தால் மலச்சிக்கல் நீங்கும். ஆமணக்கு விதையை ஓடு நீக்கி அரைத்து கட்டிகளின் மேல் பற்றிட அவை பழுத்து உடையும். கன்று ஈனாத எருமை பாலில் ஆமணக்கின் பருப்பை இழைத்து கண்களில் தீட்டினால் மறுநாள் கண்களில் உள்ள பீழை போகும். பின்னர் கண்கள் மிகவும் தூய்மையாக இருக்கும். ஆமணக்கு நெய். ஆமணக்கின் விதையிலிருந்து எடுக்கப்படும் நெய் 2 வகைப்படும். அவை பச்சை எண்ணெய், ஊற்றினை எண்ணெய் என்பனவாகும். இந்த ஆமணக்கு நெய்யை தினசரி காலை மாலை 2 வேளை 3 மில்லிலிட்டர் அளவு உள்ளுக்கு கொடுக்க நரம்பு தளர்ச்சி, பக்கவாதம், மலக்கட்டு, மூட்டுவலி போன்றவை மறையும். ஆமணக்கு பச்சை எண்ணெய். ஆமணக்கு விதைகளை உலர்த்தி ஓடுகளை நீக்கி எந்திரத்தின் மூலமாய் பருப்பு கடியிழ அழுத்தி பிழியும் எண்ணெய் பச்சை எண்ணெய் எனப்படும். ஒரு அகன்ற பாத்திரத்தில் 4 பங்கு நீர் விட்டு அதில் ஆமணக்கு பருப்புகளை இடித்து 1 பங்கு சேர்த்து தீயில் எரிக்க நெய் கக்கி நீரின் மீது மிதக்கும். இதை அகப்பையால் எடுத்து வேறு பாத்திரத்தில் சேர்த்து அதில் கலந்துள்ள நீரை அனலில் வைத்து போக்கும் முறையே ஊற்றின எண்ணெய் எனப்படும். இதில் நீருக்கு பதிலாக இளநீர் சேர்த்து காய்ச்சி எடுக்கும் எண்ணெய் குற்றமற்றதும் உடலுக்கு மிகுந்த நன்மை பயப்பதுமாகும். இதை கைக்குழந்தை, இள வயதுடையவர்கள், சூழ் கொண்டவர்கள், பிள்ளை பெற்றவர், சீத குருதி பேதியால் வருந்துபவர் முதலானோருக்கு அச்சமின்றி வயிறு கழிய கொடுக்கலாம். தற்போது இம்முறை வழக்கொழிந்து வருகிறது. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.